Hello friends, நம்ம இன்னைக்கு ஹேக்கர் ஆங்கிளம்ல வெதர் அப்சர்வேஷன் ஸ்டேஷன் 5 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க, கொஸ்டின் பார்ப்போமா? கொரி த டூ சிட்டிஸ் இன் ஸ்டேஷன். அதாவது ரெண்டு சிட்டிஸ் தான் நம்ம வந்து கொரி பண்ண போகிறோம். இதுலேருந்து ஸ்டேஷன் டேபிள்லேருந்து. ஓகே, வித் தி ஷார்ட்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் சிட்டி நேம்ஸ். அதாவது நம்ம ரெண்டு சிட்டிஸ் வந்து கொரி பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஷார்ட்டஸ்ட் சிட்டி நேமாக இருக்கும், இன்னொன்று வந்து லாங்கஸ்ட் சிட்டி நேமாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் தேர் ரெஸ்பெக்டிவ் லெங்க். ரெஸ்பெக்டிவ் லெங்க்னா இப்போ வந்து ஏபிசி இங்கே ஒரு மாடல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ சப்போஸ் இந்த சிட்டியில் வந்து இப்படி ஒரு 4 சப்சிட்டி நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அதில் வந்து டிஇஎஃப் எத்தனை, அதோட லெங்க் என்னது? 1 2 3 3. ஏபிசி 3. பிக்யூஆர்எஸோட லெங்க் என்னது? 4. டபிள்யூஎக்ஸ்ஒய்க்கு லெங்க் 3. அதாவது நமக்கு எப்படி அவுட்புட் வேணும் அப்படின்னா, ஷார்ட்டஸ்ட் சிட்டி நேமும் லாங்கஸ்ட் சிட்டி நேமும் வேணும். ஓகே, இதுலேருந்தே நமக்கு தெரியுது ஷார்ட்டஸ்ட் சிட்டி வந்து 3 லெட்டர்ஸ், த்ரீ நம்பர்ஸ் அதோட லெங்க்த்து. லாங்கஸ்டோட இது வந்து 4. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை, லாங்கஸ்ட் வந்து பிக்யூஆர்எஸ் தான் நம்ம எடுக்கணும். ஆனால் வந்து ஷார்ட்டஸ்ட்டில் 3 எண்ணம் இருக்குது. இந்த 3 எண்ணத்தில் எதை எடுக்கணும் அப்படின்னு அதுவும் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இஃப் தேர் இஸ் மோர் தேன் ஒன் ஸ்மாலஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் சிட்டி, சூஸ் த ஒன் தட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் when ordered alphabetically. அதாவது இப்போ 3 சிட்டிஸ் இதில் இருக்குது. மூணுமே வந்து 3 லெங்க் வந்து 3 தான். இப்படி இருந்ததுன்னா இந்த 3 எண்ணத்தையும் நம்ம ஆல்ஃபபெட்டிக்கலாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஃபஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் கொஸ்டின். இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ணலாமா? பாருங்கள், அதாவது ரெண்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ரெண்டு சிட்டி நேம் தானே நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி எழுதுன்னு பாருங்கள். சிலெக்ட் என்னது? சிட்டி. அதாவது சிட்டி. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? சிட்டியும் அதோட லெங்க்த்தும் கேட்டிருக்காங்க. அதில் எவ்வளோ நம்பர்ஸ், அதாவது அதில் சிட்டியில் எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அதை நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு பேர் லெங்க். ஓகேவா? length of city from station table. இனி என்ன சொல்லியிருக்காங்க? லெங்த், சிட்டியும் லெங்க்த்தையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். எப்படி? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதை பிரிண்ட் பண்ணலாம்? ஸ்மாலஸ்ட் சிட்டி வித் ஸ்மாலஸ்ட் சிட்டி நேம் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். அப்போ வந்து சிலெக்ட் சிட்டி கம்மா லெங்த் ஆஃப் சிட்டி ஃப்ரம் ஸ்டேஷன் டேபிள். அப்போ வந்து நம்ம வந்து ஸ்மாலஸ்ட் உள்ளதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் நம்ம வந்து இந்த அவுட்புட்டை வந்து நம்ம எழுதினாலே நமக்கு ஸ்மாலஸ்ட் உள்ளது எதுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? சிட்டி வந்து நம்ம பார்க்கலாமா? order by length. ஃபஸ்ட்டு நம்ம எதை வச்சு ஆர்டர் பண்ணணும்? அதோட லெங்க்த்தை வச்சு ஆர்டர் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் சிட்டி ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கு அடுத்தது என்ன வரணும்? அதுக்கு அடுத்தது அதோட நேம். இப்போ 4 எண்ணத்துக்கு ஸ்மாலஸ்ட் சிட்டியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டிக்கலாக ஃபஸ்ட்டு இருக்கிறது வரணும். ஆல்ஃபபெட்டிக்கலாக ஃபஸ்ட்டு இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? சிட்டியை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். சிட்டி. இப்போ நம்ம இதில் வந்து அசெண்டிங்னு கொடுத்துருக்கோம். எஸ். ஓகே, இதுவும் அசெண்டிங் தாண்டே, ரெண்டுமே அசெண்டிங். ஓகே, ஆர்டர் பை லெங்க் ஆஃப் த சிட்டி, அப்புறம் சிட்டி நேம். இதுலேருந்து நம்ம எது ஒன்று டாப்பில் இருக்க ஒன்று எடுப்போம். லிமிட் 1. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இதை பாருங்கள், இதை ரன் பண்ணால் ஸ்மாலஸ்ட் சிட்டி நேம் வரணும். ஸ்மாலஸ்ட் சிட்டி நேம் வரணும். பார்ப்போம் வருதான்னு. பாரு, வந்திருக்கு. ஸ்மால் ஆமோவில் 3 நம்பர்ஸ் இருக்குது, அதுதான் ஸ்மாலஸ்ட் சிட்டி. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்யணும்? இதுக்கு கீழே வந்து லார்ஜஸ்ட் சிட்டியும் அதோட லெங்க்த்தும் வரணும். அதுக்கு நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இது ஒரு இதை நம்ம வந்து பிரேசஸ்குள்ளே போட்டு முடிச்சிடலாம். ஓகே, இதுக்கு கூட யூனியன் அடுத்த கொரி எழுத போகிறோம். சேம் லாஜிக் தான்.
select அதுலயும் city comma length of city. Okay, from station இதில் என்ன செய்யணும், order by length of city, அதாவது largest number இருக்கக்கூடிய city first வரணும். length வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்தது நிறைய எண்ணத்துக்கு length அதிகமாக இருக்கலாம், ஆனால் வந்து length அதிகமாக இருந்தால் அதுக்கப்புறம் சிட்டி நேம் வந்து அசெண்டிங்கில் இருக்கணும். அதனால சிட்டி நேமை வந்து அசெண்டிங்னு கொடுத்துட்டு இப்போ இதுக்கு ஒரு நிறைய அவுட்புட் வரும். அதுலேருந்து ஃபஸ்ட் உள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். லிமிட் 1 அப்புறம் வந்து இதை ரன் பண்ணுவோமா. பாருங்க, நமக்கு 2 அவுட்புட் வந்துட்டு, ஒன்று ஆமோ, அதோட சிட்டியிலோட லெங்க் வந்து 3, அடுத்த உள்ளது இதுக்கு வந்து 21 கேரக்டர்ஸ் இருக்கு. அவ்வளோதான், சப்மிட் பண்ணி பாருங்க, அவுட்புட் வந்துட்டு. அவ்வளோதான். ஹாப்பி லேர்னிங்.